பதிங்க 38வது பதிகம். அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறை 38வது பதிகம் திருவையாறு. கையில யாத்திரை சென்ற அப்பர் இறைவன் அருளால் திருவையாற்றில் ஒரு குளத்தில் தோன்றினார். அப்போ அவருக்கு எல்லாமே சிவமாக தெரிஞ்சுது. அப்போது பாடினது தான் இந்த பதிகம். பொதுவாக சைவத்தில் கொஞ்சம் ஆழமான கல்வி இல்லாதவங்க திருவையாறில் வந்த உடனே மாதப்பிறை கன்னியானை பாடினாரும்பாங்க. ஆனால் இதில் இந்த பதிகெல்லாம் அதோட சேர்ந்தது. திருவையாறில் எந்திரிச்ச உடனே மாதப்பிறை கன்னியானை பாடினாங்க, இதெல்லாம் அதோட சேர்ந்தது. அந்த இதில் எழுந்த உடனே பாடுவார். எல்லாம் சிவமாக தெரியும். அதுலேயும் சொல்கிறார் பாருங்க, அந்த ஆண் பெண்ணாக யான் யானை பெண் யானை அப்படி ஆண் பெண்ணாவே சொல்லுவார். களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாரும் கண்டறியாதன கண்டேன். இந்த பதிகெல்லாம் அந்த நேரத்தில் பாடினது தான். எல்லாரும் சைவர்கள் அந்த ஒன்றை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் இது இந்த மாதிரி இன்னும் 3-2 பதிகங்கள் உண்டு. அதைத்தான் இதில் பார்க்குறோம். முதல் மந்திரத்துக்கு பொருள் எழுதுனங்க. நம் தலைவனாகிய ஐயாரப்பர் சடையில் கங்கை உடையவர். சடையில் கங்கை உடையவர். ஒளியுடைய பாம்பு உடையவர். பிறை அணிந்தவர். அனைத்து திசையினரும் தொடும்படி எழுந்தருளியவர். உமை பாகர். மான்குட்டியை கையில் ஏந்தியவர். மழுவை ஏந்தியவர். உள்ளங்கையில் நெருப்பு ஏந்தியவர். கங்கையை சடையுள் வைத்தார், கதிர்பொறி அரவம் வைத்தார், திங்களை திகழ வைத்தார், திசை சிதை தொளவும் வைத்தார், மங்கையை பாகம் வைத்தார், மான்மரி மடுவும் வைத்தார், அங்கையுள் அனல் வைத்தார், ஐயன் ஐயாரனாரே. ரொம்ப எளிமையான ஒரு பதிவு. சடையில் கங்கை வைத்தது பேரருளும் பேராற்றலும். கங்கையை இறைவன் தாங்கணும்னு பகீரதன் வேண்டுனதுனால தான் தாங்குறாரு. அது பேரருள். எல்லாரும் தாங்க முடியாது, இவர் தாங்கினாரு, பேராற்றல். ஒளியுடைய நாகத்தை வைத்திருப்பது சுத்தமாயினுடைய ஆற்றலை குறிப்பது. சுத்தமாயை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அவருக்குள் அடங்குவதுன்னு அர்த்தம். சுத்தமாயையை அடக்குகின்ற ஆற்றல் படைத்தவர், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்னு அர்த்தம். அது சுத்தமாயை குறிக்கும், இறைவன் ஆற்றலை குறிக்கும், ஐம்பொறியை குறிக்கும். ஐம்பொறிகளை கட்டுப்படுத்துதல் ஐம்பொறிகளை குறிக்கும். இறைவனுக்கு அணிகலன், கங்கணம், நாகம், மோதிரம் எல்லாமே என்னதுதான்? பாம்பு தான். மோதிரம் பாம்பு தான், கை வளையல் பாம்பு தான், கழுத்தில் பாம்பு, தலையில் காரணம் எங்கும் ஆற்றல்னு அர்த்தம். இது யோக பயிற்சி கொடுக்குற இடங்கள்ல நிறைய பாம்பாக இரும்பில் செஞ்சு தொங்க போட்டிருப்பாங்க. அவனுக்கே ஏன்னு தெரியும். கேட்டால் குண்டலினி சக்திப்பான். குண்டலினி சக்திங்கிறதே ஆற்றல் தானே. குண்டலினி சக்தி அருள்னா, அருளுக்கு இன்னொரு பேர் என்னது? ஆற்றல். அவனுக்கே தெரியாது. அது நீங்கள் சைவத்தை இப்படி கேட்க தான் தெரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா பாம்பு வச்சுருக்கான். என்னைக்கா ஒரு நாள் யாரோ பாம்பு ஏன் வச்சுருக்கேன்னு கேட்டால் என்ன செய்யும்?
ஏதோ ஒரு இடத்துல நம்ம பேசுகிறோம், பாம்பு அணிந்திருக்கிறோம், ஒரு குழந்தை பாம்பு ஏன் வச்சு சாமிக்கு என்ன சம்மந்தம் கேட்டால் என்ன செய்யணும்? இவன் தெரியாமலே படிக்கிறான், தெரியாமலே கேட்குறான், தெரியாமலே பாடுறான். என்ன பயன்? நீங்கள் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதில்ல. என்ன நமக்கு தெரிஞ்சும் ஏன் சொல்கிறோம்னா, இது சிவபுண்ணியம். சொல்ல சொல்ல அது வேறு பொருளை சொல்லும். நீங்கள் ஒரு பொருளை சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அது வேறு பொருளை காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் பாம்பை அணிந்திருக்கிறார். பிறை அணிந்தது அடைக்கலம் கொடுக்கல. சாபம் பெற்றவங்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கிறார். இறைவன் பிறை அணிந்திருக்கிறாரு. பண்டிதமணி எழுதுவார், நயமாக எழுதுவார். பிறை அணிஞ்சிருக்கிறாரு, இறைவனை நோக்கி நாம் போகிறதுக்கு ஒளி அப்படிம்பார். லைட் அடிக்கணும்ல, நம்மகிட்ட யாராவது வரணும்னா நம்ம உட்காந்துருக்கிறதுலேருந்து டார்ச் அடிக்கணும்ல. இறைவன் சிலம்பு அணிந்திருக்கிறாரு, அது அழைப்பு அப்படிம்பார். அடியார்களை கூப்பிடுற அழைப்பு. வர்றவங்களை நல்ல இன்முகம் காட்டி வரவேற்கணும், அதுக்கு அம்மை. இவர் வெறப்பால இருக்கிறாரு, அதுக்கு அம்மையினுடைய சிரித்த முகம். சிரித்த முகத்தோட வெண்மையான பற்களை காட்டி யார் வரவேற்கிறார் அப்படின்னு நயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லணும். எல்லா திசையில் உள்ளவர்களும் அவரை தொழுறாங்க. இறைவனுடைய சொரூபங்கிறது, சொரூபம் அல்லது உண்மை நிலை அன்பு. அன்பு, அருள், குணம், ஆனந்தம். அருள், குணம், ஆனந்தம், இதுதான் இறைவனுடைய உண்மையான தோற்றம். இறைவன் உணரக்கூடிய, எளிதில் உணர்கிற பொருள் கிடையாது. உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, அது சொரூபம். அந்த வரியை ஏன் மாணிக்க வாசகர் பாடினார்னு கேட்டால் தெரியாது. அது சொரூபத்தை பாடினார். அதாவது வார்த்தைகளால் சொல்ல முடியாதவன். நீங்கள் ஒரு டூர் போகிறீங்க, டூரை பற்றி நீங்கள் அனுபவிச்சதையெல்லாம் அழகாக நேரில் போன மாதிரி சொல்லிடலாம். இறைவன் அது ஏன்னா நமக்கு எட்டுகிற பொருள். இறைவன் என்ன பொருள்? அரிதில் எட்டுகிற பொருளாக இருக்கிறார். அதனால தான் உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் வார்த்தைகளை கடந்து உணரப்படுவோம் யாரு? இறைவனுடைய சொரூபம். ஆனந்தராசனைய புக்கில் மடத்தூரில் நடத்தியிருக்கிறோம். அது சொரூபத்தை பாடின இடம். இன்பமே என்னுடைய அன்பேன்னு பாடுறாரு மானே, அது சொரூபம். இன்பங்கிறதுக்கு வடிவம் கிடையாது, அன்புக்கு வடிவம் கிடையாது, அது ஒரு குணம். அதெல்லாம் சொரூபம். இன்பமே என்னுடைய அன்பே. அது அல்லாமல் இருக்கக்கூடிய திரிசூலம் சடையோட முக்கண்ணனா சிவபெருமான் வந்தாருன்னா உருவம். ஆமாம், சிவலிங்கம்லாம் அருவம், அருவுருவம். சிவலிங்கம்லாம் என்னது? அருவுருவம். அந்த சிவலிங்கத்தையும் கடந்த நிலைக்கு பேர் அருவம்னு பேர். அருவம். புற வழிபாட்டிற்கு உருவம், அகப்புற வழிபாட்டிற்கு அருவுருவம், அக வழிபாட்டிற்கு அருவம். அது பாவிக்கிறது தான். அருவங்கிறது என்னது? பாவிக்கிறது. சிவஞான போதத்தில் நம்ம படிச்சிருக்கோம், 9ஆம் நூற்பாவில் படிச்சிருக்கிறோம். உள்ள ஒரு தாமரைப்பூ இருக்கிற மாதிரி, அதில் சாமி இருக்கிற மாதிரி, அதெல்லாம் வெறும் பாவனை தான். அது பாவிக்கிறதுலாம் அருவம். அது எந்த வழிபாட்டுக்கு? அக வழிபாட்டு. ஆனால் ஞான வழிபாட்டுக்கு இறைவனுடைய குணங்கள் தான் வழிபாட்டுக்குரியதாக இருக்குது. எல்லாம் சிவம், அதான் ஞானம். எல்லாம் சிவமென நின்றாய் போற்று, அது ஞான நிலை. இறைவன் அக வழிபாடு தான் யோகம். யோகம். அங்கு பாவனை தொடங்கிறோம். பாவனை நிஜமாகிறது ஞானத்தில்.
ஆனால் எல்லாரும் தன்னை கும்பிடணுங்கிறதுக்காக இறைவன் உருவத்திலேயோ அருவுருவத்திலேயோ வர்றார். மற்றது எல்லாரும் கும்பிட முடியாது. இப்போ நீங்கள் தட்சிணாமூர்த்தி இப்படி இருக்கிறாருங்கிறத வந்து நீங்கள் இப்படி பார்த்து கும்பிடுறது வந்து உருவம். இதே சிவனை சிவலிங்கமாக பார்த்தீங்கன்னா அரு உருவம். அதே சிவனை பாவிச்சிங்கன்னா அருவம். அருவம். இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து ஆகாயம் இருக்குது. இப்போ ஒரு டம்ளர் இருக்குது. அந்த டம்ளரில் வந்து 100 மில்லி பால் பிடிக்கும். அந்த எம்டி ஏரியாவை வந்து நீங்கள் இந்த மரத்தை பார்க்குற மாதிரி எம்டி ஏரியாவை பார்க்க முடியாது. எம்டி அது என்ன பார்க்குறது? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து ஒரு லட்டுன்னா இப்படி எடுத்து காட்டுற மாதிரி அந்த எம்டி ஏரியாவை காட்ட முடியாது. ஆனால் அதில் 100 மில்லி பால் பிடிக்கிறதுல இருந்து அதுக்கு ஒரு ஏரியா இருக்கிறது நமக்கு என்ன செய்யுது? இது மாதிரி இதெல்லாம் அருவம். ஆகாயம் அருவம். சைவ சித்தாந்தப்படி இதெல்லாம் அருவம். ஆனாலும் அது வடிவம் தான். எப்போ நீங்கள் அந்த டம்ளருக்குள்ள 100 மில்லி பால் அது பிடிக்குதோ அப்போ அது ஒரு ஏரியாவாகிடுது. அப்போ அது எதில் சேர்ந்துடும்? வடிவத்தில் சேர்ந்துடும். இந்த உருவம் அருவுருவம் வடிவம் எல்லாம் எல்லா திசையில் உள்ளவர்களும் வணங்குவதற்காக இறைவன் கொள்ளுகின்ற தன்மை. அதுதான் இவ்வளோ நேரம் பேசினேன். எல்லாரும் வணங்கணும்னா இறைவன் ஒன்று உருவத்தில் வரணும் அல்லது அருவுருவத்தில் வரணும். அருவங்கிறது விட எல்லாருக்கும் வர முடியாது. சரியை மார்க்கி உருவத்தில் கும்பிடுறான். சரியை மார்க்கி நம்மெல்லாம் சரியை மார்க்கிட்டு தான் உருவத்தில் கும்பிடுறான். இப்போ நாம் போய் சிவலிங்கத்துக்கு முன்னால் போய் நின்று கும்பிட்டோம்னா சரியை மார்க்கிக்கு வந்து சாமிக்கு வேலை செய்ய தான் தெரியும். மந்திரம் சொல்லவோ எது மந்திரமெல்லாம் சொன்னாலும் அது அவனை பொறுத்தவரை சரியை தான். அப்போ சாமி வந்து அந்த அருள் செய்வாரை தவிர ஒரு பெரிய இறைவனுடையது நமக்கு பெருசாக தெரியாது, பெருசாக உணர முடியாது. வர்றோம், வேலை செஞ்சுட்டு போகிறோம், கும்பிடுறோம், போகிறோம். மந்திரம் சொன்னாலும் அந்த நம்மளால் வந்து ஒரு வேள்வி செய்கிறவங்களுக்கு அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது நமக்கு அருள் கிடைக்கும். நமக்கும் இறைவனுக்குமான கேப் உறுதி. ஒரு பெரிய எந்த ரியாக்ஷனும் என்ன செய்யாது, இருக்காது. கிரியை மார்க்கி வந்து மந்திரம் சொல்கிறான். அவன் தான் மந்திரம் சொல்கிறவன். அவனுக்கு வந்து விறகு கடைஞ்ச அளவுக்கு நெருப்பு வர்ற மாதிரி அவன் மந்திரம் சொன்ன அளவுக்கு அருள் கிடைக்கும். இது கொஞ்சம் அது கூட அட்வான்ஸான ஸ்டேஜ். மழை வேண்டி வேண்டி அப்படின்னா மழை வரும். எவ்வளவு மந்திரம் சொன்னானோ அந்த மந்திர அளவுக்கு வரும். அடுத்து ஞானிக்கு, யோகிக்கல்ல ஞானிக்கு, இது இந்த கிரியையோடு சேர்ந்து தான் யோகம். ஞானிக்கு வந்து முந்தி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேளோ எம்பாவாயின்னு சொன்ன மாதிரி, கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே பசுமாட்டுக்கு பால் சுரக்கிற மாதிரி ஞானியை பார்த்த உடனே இறைவன் அருள் செஞ்சிருவார். அவன் மந்திரம்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இது இந்த காரணங்கள்னால தான் இறைவன் இதில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, உருவத்தில் இருக்கிறார். நாயன்மார்கள் சாதித்தது எல்லாமே எதுக்கு முன்னால் தான்? உருவத்துக்கு முன்னால் தான். நீங்களும் நானும் போய் சாமி கும்பிட்டோம்னா நம்ம மந்திரமே சொன்னாலும் ஒரு கிரியை மாறிக்கு அளவுக்கு சொல்ல மாட்டோம். இப்போ வந்து 1008 அர்ச்சனைனா நம்ம 1008 அர்ச்சனை பண்ணுவோமா? மினிமம் 8 அர்ச்சனை கூட இருக்குது. நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்ச அர்ச்சனை தான் சொல்லுவோம். பிறகு அதை நம்ம ஒரு கிரியையாக கருதி செய்ய மாட்டோம். அதனால் நம்ம வர்றோம், வழிபடுறோம், ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு வர்றோம், அந்த விண்ணப்பம் நடக்கும். ஆனால் பெரிய அளவில் ஒரு பெரிய ரியாக்ஷன் என்ன செய்யாது, இருக்காது. இப்போ நீங்கள் முதலமைச்சரால் நமக்கு ஒன்று ஆகுதுன்னா முதலமைச்சரை சந்திக்காமல் கூட அது நடக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவே நடக்கலாம். நம்ம ரொம்ப முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருந்தால் தான் முதலமைச்சரை பார்த்து அருள் பெற முடியும். உண்டா இல்லையா? அது மாதிரி தான். அது பிறகு நம்ம வந்து கிரியை மாறிக்கா இருக்கும்போது நிறையா மந்திரம் சொல்லும்போது விறகை கடையும் போது நெருப்பு வர்ற மாதிரி அந்த மந்திர அளவுக்கு அருள் கிடைக்கும். அது நீங்கள் சரியாக இருந்தால் தான். அப்புறம் யோக மார்க்கத்துக்கு போகும்போது இந்த கிரியையில் கிடைச்சதை விட அதிகமாக கிடைக்கும். அவன் கோயிலில் பெறுறதை அவன் உட்கார்ந்த இடத்துல அடைஞ்சிருவான். அது ஞான மார்க்கிக்காரனுக்கு கண்ணுக்குட்டியை பார்த்த பசுமாட்டுக்கு பால் சுரக்கிற மாதிரி இவன் வர்றான்னு தெரிஞ்சாலே அருள் செஞ்சிருவார். அப்போ நாம் எப்படி பயணிக்கணுங்கிறது தெரியுதா? எதுக்கு ஞான மார்க்கம்னு சொல்கிறோம்னா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. நமக்கு தேவையானது யாரே கொடுப்பா? எந்த மார்க்கத்துக்கு போனால்? ஆமாம், நீங்கள் அதுக்கு முன்பு நீங்கள் எவ்வளோ பெரிய கோயில் பணியாளராக இருந்தாலும் சரி,
எத்தனை ஆயிரம் கோயில் கும்பிட்டாலும் உங்களுக்கு சரியைவாதின்னு தான் பேர். நர்ஸு வேலையை 400 வருஷம் செய்தாலும் நர்ஸு தான். 9ஆம் வகுப்பு 9 வருஷம் படித்தாலும் 9ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட் தான் தருவாங்க. நான் இந்த இப்படி ஒரு டயலாக் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நான் கும்பிடாத கோயில்னாலும் சரியை தான். நீங்கள் 12 திருமுறைக்கு மேலே 13ஆம் திருமுறைன்னு ஒன்றை பாடினாலும் அது எதில் தான் சேரும்? சரியையில் தான் சேரும். இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி இப்போ நாம் இப்போ வந்து தேவாரத்தை படிக்கலை, நாம் தேவாரத்தை சித்தாந்தமாக படிச்சிருக்கோம். இது அப்பர் நமக்கு செய்த அருள். அதனால தான் நம்ம வந்து இப்போ நம்ம திருக்கூட்டமாக செஞ்சு டாக்டருடைய தலைமையில், ஐயா தலைமையில் பெரிய தேவார திருவிழாவையும் நடத்த போகிறோம். முதல்ல டாக்டர் பிளான் பண்ணும்போது சும்மா யதார்த்தமாக தான் பேசுனாங்க. இன்றைக்கி அது என்ன ஆயிடுச்சு, மிகப்பெரிய பட்ஜெட்டாக போயிடுச்சு. பெரிய சன்னிதானங்களே 4 பேர் 3 பேர் 4 பேர் வர்றாங்க. காரணம் என்னென்னா தேவாரம் அதை செஞ்சிடும், தேவாரமே அதை செய்து முடிச்சிடும். நாம் இப்போ தேவாரம் படிக்கிறது இது சரியில்லைங்கிறது கிரிய ஞானம். நம்ம இதை எப்படி பார்த்துட்ருக்குறோம்? சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கு பதிலாக எதை படிக்கிறோம். இப்படி படிக்கிறவங்களுக்கு வந்து நாட்பட நம்ம நினைக்கக்கூடிய அருள் ஈஸியாக நிச்சயம் ஈஸியாக கிடைக்கும். அருள் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அதை இதில் சொன்னார். அது எல்லாரும் வணங்குவதற்காக இந்த தளத்தில் வந்து இருக்கிறாருன்னு சொன்னது அதனால தான். அப்போ இறைவன் ஒரு கேள்வி வேணால் எழுதுங்க, இறைவன் ஏன் உருவத்தில் வர வேண்டும்? அடியார் வணங்க, அடியார் பாடி புகழ, அடியாருக்கு உபதேசிக்க, யோகத்தை காட்ட யோக வடிவம், போகத்தை காட்ட அம்மையப்பர் வடிவம். போகலாமா? அந்த தாத்தாவுக்கு வந்துடுவேன். இப்போ 5 நிமிஷத்தில் போகலாம். என்ன குடிச்சிட்டு வாயை குடிச்சுக்க, இந்த குடிச்சுக்க. இந்த மன்மதனை எரித்தல் போன்ற செயல்களை செய்வதற்காக வேக வடிவம், வேக வடிவம், இதையெல்லாம் இறைவன் எடுக்கிறார். அதில் கோயிலில் உட்கார்ந்துருக்கிறது என்ன வடிவம்னா, காரணம் என்ன அப்படின்னா, தன்னை பாடவும் தன்னை வணங்கவும் அர்ச்சிக்கவும், அவ்வளோதான் முக்கிய காரணம். சிவலிங்கமாக இருக்கிறதுக்கு இதான் முக்கிய காரணம். தன்னை பாட, தன்னை வணங்க, தன்னை கண்டு மகிழ, வந்தவர்களுக்கு அருள் செய்ய. இப்போ நீங்கள் வந்து நீதிபதிகள் நீதிமன்றத்தில் இருக்கிற மாதிரி குறிப்பிட்ட ஏரியாவில் போய் முகாம் போடுவாங்க. அப்படி ஒரு மரபு அரசியலில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரிஞ்சுக்கிடுங்க. நீதிமன்றமே குறிப்பிட்ட ஏரியாவில் போய் என்ன செய்யும்? ஆமாம், மொபைல் கோர்ட்டு முகாம் போடுவாங்க. அங்கே வந்து நிறைய வழக்குகள் அங்கேயே தீர்ந்துடும். நீதிபதி அங்கே வந்துடுவார், லாயர் வந்துடுவார், கேஸுகள் அங்கே முடிச்சிடும். அதே மாதிரி சாமி என்ன செய்கிறாரு? வர்றாரு, அவ்வளோதான். அறுபரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி வான்பளித்தின் மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அந்தரத்தே நின்று இங்கு இழிந்து அடியவர் ஆசை அறுப்பான். இதெல்லாம் மாணிக்கவாசர் பாடுறாரு. ஏன் பாடுறாருன்னு தெரியாது. ஏன் பாடுறாருன்னு தெரியாமல் பாடி என்ன செய்ய? மெடிக்கல் ஸ்டோர் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டோர் உங்களுக்கு கிடச்சிட்டு எந்த மருந்து எதுக்குன்னு தெரியாமல் மெடிக்கல் ஸ்டோரை வச்சு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஓனராகவே இருங்க சார், எந்த மருந்து எதுக்குன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி எடுத்து கொடுப்பீங்க? என்ன தெரியணும்? எந்த மருந்து எங்கே இருக்குது, யாருக்கு இந்த மருந்து, எத்தனை மருந்து, இதெல்லாம் தெரிஞ்சவன் தான் உள்ளே நிச்சய முடியும், இருக்க முடியும். அதுதான் பிரச்சனை. அதனால தான் நம்ம இந்த மார்க்கத்தை வந்து வலியுறுத்து. என்ன மார்க்கத்தை? ஞான மார்க்கத்தை வலியுறுத்துறதுக்கு காரணம் அதுதான். அதனால் இறைவன் இவ்வாறு எழுந்தருளி இருந்து வந்து இருக்கிறாரு. உமைபாகர், போக வடிவம். உமைபாகருங்கிறது போக வடிவம் இல்லை, அது வந்து குணகுணி சம்பந்தம். உமைபாகருங்கிறது குணகுடி சம்பந்தம் அல்லது தாதான்மிய சம்பந்தம்னு சொல்லுவோம். அம்மை குணம், இறைவன் அந்த குணத்தை உடைய பொருள், பிரிக்க முடியாத தன்மை. மான்குட்டியை ஏன் வச்சிருக்கிறாருன்னா, அதனுடைய 4 கால்கள் 4 வேதத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க. மழு ஏன் வச்சிருக்கிறாருன்னா, வேலுக்கு சமமானது மடு. வேல் மும்மலங்களை நீக்கும், மழு என்ன செய்யும்? நீக்கும்.
ஞான வாழ் ஏந்தும் ஐயர். வாழ் வந்து ஞானம்தான். அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும். திருவாசகம். உயிர்களுக்கு அழுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு கழுக்கடை வச்சிருக்காராம். கழுக்கடைன்னா திரிசூலம்னு அர்த்தம். மழுவும் அதே தான். சிவனுடைய ஆயுதங்கள் எல்லாமே என்னது தான்? மலங்களை போக்குறது தான். உள்ளங்கையில் நெருப்பு வச்சிருக்கிறாரு. அது அவனுடைய ஒடுக்குபவன், சர்வசங்காரன். ஏன் அந்த நெருப்பை சொல்கிறாங்கன்னா, யார் ஒடுக்குகிறானோ அவனே பெரிய கடவுள். சைவ சித்தாந்தப்படி ஒடுக்குபவனே பெரிய கடவுள். அழிப்பவன் தான் திரும்ப இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும்? தோற்றுவிக்க முடியும். தோற்றுவிக்க முடியும். அதனால அந்த ஒடுக்கிறத வந்து முதன்மைப்படுத்தி சொல்லுவாங்க. இப்போ வந்து அழித்தல் ஈஸி அப்படின்னு ஒரு வாதம் செய்வாங்க. ஒரு பானையை செய்கிறது ஈஸி, பானையை உடைக்கிறது, பானையை செய்கிறது கஷ்டம், உடைக்கிறது ஈஸி. அப்போ அழிக்கிறது ஈஸி தான் அப்படின்னா, அந்த வாதத்தில் பார்க்குறத விட வேறு மாதிரி இது. இதை முதல்ல நான் விளக்கும்போது, இந்த மோடி அரசாங்கத்தில் குறிப்பிட்ட ரூபாய் செல்லாதுன்னாங்கல்ல. எத்தனை ரூபா? 500 ரூபாய். எந்த ரூபா செல்லாதுன்னு அறிவிச்சார்? 2000 ரூபா இப்போ இல்லையே. 1000 ரூபா இப்போ இருந்துச்சா? 500 ரூபா செல்லாதுன்னு சொன்னாரா? 500 ரூபா தான். அப்போ 2000 ரூபா அதுக்கு பிறகு தான் கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு அது செல்லாதுன்னாரு. இந்த 500 ரூபா செல்லாதுன்னு சொன்னார்ல. இப்போ 500 ரூபாயை பிரிண்ட் பண்ணவும் பெரிய ஆளா? 500 ரூபாயை காப்பாற்றினவும் பெரிய ஆளா? 500 ரூபா செல்லாதுன்னு அதை அடித்தவர் பெரிய ஆளா? ஏன் செல்லாதுன்னு சொன்னவர் பெரிய ஆளாகிறாரு? அடிக்கிறவன் அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம், காப்பாற்றுறவன் காப்பாற்றிட்டு இருக்கலாம். ஆனால் அழிக்கிறவன் வந்து ஏன் அழிக்கிறோம், இது திரும்ப என்ன பண்ண போகிறோம், இதை அழிக்கிறதுக்கு இப்போ வந்து அழிக்கிறது பெருசு இல்லை. நீங்கள் 500 ரூபா நோட்டு வந்து ஒரு 2 லட்சம் கோடி மக்கள்கிட்ட இருந்து ரிட்டர்ன் ஆகிருக்குன்னா, அந்த 2 லட்சம் கோடி அடிச்சிருக்காங்களாங்கிறது முதல்ல தெரியணும். 2 லட்சம் கோடிக்கு பதிலாக 2.25 லட்சம் கோடி வருதுன்னா 1/4 கோடி வந்து கள்ளப்பணம்னு அர்த்தம். அதை கண்டுபிடிக்கணும். இப்போ அரசாங்கம் வந்து அது வாங்கினது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அதை வாங்கி ஆஃபீஸர்களை போட்டு எண்ணி அதை கணக்கெடுத்து அதை பீஸாக கிழிக்கணும். ஆமாம், கிழித்து அதுக்கு ஒரு திரும்ப மறுசுழற்சியில் வேறு ரூபா அடிக்க கொண்டு போகணும். இதுக்கெல்லாம் யார்கிட்ட அக்கௌண்ட் இருக்கணும்? இன்னும் ஊருக்குள்ளே நிறைய பேர் 500 ரூபா வச்சுட்டு இளையிறாங்க. சட்டப்படி என்ன செய்யக்கூடாது? அது எங்கே இருக்குதுன்னு இன்னும் தேடிட்டு இருக்குது மத்திய அரசு. இன்னும் நிறைய பேர் பணத்தை மாற்றலை, அவனே வச்சுட்டு இளையிறான் ஊருக்குள்ளே. அப்போது இதையெல்லாம் கவனிக்கும்போது எது கஷ்டமாக தெரியுது? இது இப்படி நாம் யோசித்தோம்னா புரிய ஆரம்பிக்கும். நான் அப்போ அந்த உதாரணம் தான் சொன்னேன் அந்த நேரத்தில். அதனால தான் இந்த மாணிக்க வாசகரும் இந்த நெருப்பு கையில் வச்சுருக்கிறது தான் அதிகமாக சொல்லுவார். படைத்தல், காத்தல், அழித்தலில் எந்த தொழில் தான் கஷ்டம்? அழித்தல் தான் கஷ்டம். அழித்தல் தொழில் கஷ்டமானதுங்கிறதுனால அப்படி சொன்னார். நீங்கள் வெளிநாட்டெல்லாம் ஒரு 40 அடி 800 அடி உயரத்தில் ஒரு கட்டடம் இருந்தால் கூட அது பாம்பு வச்சு ஒரு நிமிஷத்தில் தகர்த்துடுறாங்க. அந்த கோணத்தில் அதை யோசிக்கக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி வேறு கோணத்தில் யோசிக்கணும். நீங்கள் வந்து 50 அடி அகலம் 800 அடி உயரம் அப்படின்னா ஒரு கல் கூட பக்கத்தில் விழாது, அப்படியே கீழே உட்காந்துரும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே. பாம்பு வச்சு கீழே இறக்கிடுவாங்க. அதெல்லாம் காட்டுறேன் டிவியில். முதல் மாடியை தகர்த்து 2ஆவது மாடி கீழே வரிசையை தகர்க்கிறது வரிசையாக வரும். அது அப்படியே கீழே என்ன செஞ்சிடும்? உட்காந்துடும். பக்கத்து வீட்டில் ஒரு செங்கல் கூட விடாது. ஆமாம், அது ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடறான். அதோடு ஒப்பிடக்கூடாது. இது கொஞ்சம் கணிதத்தோடு ஒப்பிடும். இப்போ நான் சொன்னது கணிதத்தோடு ஒப்பிடும். இதையெல்லாம் செய்தியாக வச்சு நம்ம பிறகு படிக்கலாம், வகுப்பை நிறைவு பண்ணுவோம். பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறுது கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்து நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாயனம். நாளைக்கு இதே நேரத்தில் வகுப்பு. எதுவும் பூஜைகள் எதுவும் இருக்கா? பூஜைகள் எதுவும் இருக்கா?